சமீபத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும் டெக்ஸ்ட் படித்தேன். நைட்டு ஃபுல்லாக 47 நாகப்பாம்போட படுத்து தூங்கிருக்கான். நான்லாம் 20 வருஷமா வாழ்கிறேன். விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சனை வருகிறது என்றால் நம்பி நம்பி ஏமாந்து போகிறது. சார், உலகத்தில் முன்னெல்லாம் ஒரு படத்தில் வடிவேலு சொல்லும் மாதிரி தான், காலையில் வீட்டை விட்டு கிளம்பி திரும்ப வீடு வர்றதுக்குள்ள ஐயோ எப்படா இந்த உசுரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரோடே காலையில் போட்டு சாயந்தரம் க்ளோஸ் ஆயிரும். மும்பை மார்க்கெட் பேசுகிறப்பட நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். இவன் பேசுறது கேட்டு காய்ச்சி கொடுத்து எல்லாம் போச்சு. உங்கள் ஒய்ஃப் யார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். கிட்டத்தட்ட 15-20 வருஷமா தெரியும். அவங்களை ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களால்? இல்லை. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை, விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப வெகுளியானவர்கள், எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்பவர்கள். என் மனைவி சிந்து விருச்சிகராசி. இவங்களோடலாம் நான் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். சார், உலகத்தில் சமீபத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும் டெக்ஸ்ட் படித்தேன். நைட்டு ஃபுல்லாக 47 நாகப்பாம்போட படுத்து தூங்கிருக்கான். விருது கொடுத்துருக்கான். நான்லாம் 20 வருஷமாக வாழ்கிறேன். எனக்கு எவனும் விருது கொடுக்கல. விருச்சிகராசிக்காரர்களோட வாழ்வதே ஒரு சாதனை சார். ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 2-5 கூடிய குரு 8ல் மறைஞ்சிடறார். ஆஹா, என்ன ஒரு ஆனந்த மாதிரியா. நிஜமா சார், 2ன்னா பேச்சு. அவன் மறையிறது ஒரு சந்தோஷமா இல்லையா? மியூட்ல போட போறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு லீவு. அப்போ 2ல் 2-5 கூடையவர் 8ல் மறைகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சனை வருகிறது என்றால் நம்பி நம்பி ஏமாந்து போறது. இப்போதான் ஒரு கதை சொன்னேன் ஒரு சேனலுக்கு, எப்படிலாம் ஏமாறுவாங்கன்னு. சார், உலகத்துல முன்னெல்லாம் ஒரு படத்துல வடிவேலு சொல்லும் மாதிரி தான், காலையில வீட்டை விட்டு கிளம்பி திரும்ப வீடு வர்றதுக்குள்ள ஐயோ எப்படா இந்த உசுரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. எவன் எப்படி ஏமாத்துவானே தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் சிட் பண்ணி ஏமாத்துறோம் மூஞ்ச பார்த்தா தெரியும். இப்பெல்லாம் நல்ல மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு தான் சார் ஏமாத்துறாங்க. முன்னெல்லாம் வியாதியை பார்த்தா பயமா இருக்கு. இப்பெல்லாம் நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா பயமா இருக்கு. சில டாக்டர் தான் காப்பாத்துறாங்க. பல ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா எப்பா சாமி எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம், நான் வெங்காயத்தை வெயிலில் காய போட்டு அதை சாப்பிட்டு அந்த சூரனை தின்னே பொழைச்சிக்கிறேன். இந்த முடி எடுத்துட்டான், பின்ன இங்கே சேர்ந்து இருக்கிற காய்ச்சலாம் போகிறதுக்கா? அந்த மாதிரி 2 கூடையவர் 8ல் மறையும் பொழுது ஏமாற்றுறது, சீட்டிங் நடக்கிறது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரோடே காலையில் போட்டு சாயந்தரம் க்ளோஸ் ஆயிரும். மும்பை மார்க்கெட் பேசுகிறப்பட நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். இவன் பேசுறது கேட்டு காய்ச்சி கொடுத்து எல்லாம் போச்சு. சார், பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க. நமக்கு தெரியாத வேலையை ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களை. எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களுக்கு ஒரு தொழில் தெரியலன்னா அதை பண்ணாதீங்க. அது என்ன தொழில் இருந்தாலும் சரி. உங்களுக்கு முடிவெட்ட தெரியுமா? முடிவெட்டுற கடை வைங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மேனேஜ் பண்ணுறதே உங்களால் முடியல, தெரியாத வேலையை மேனேஜ் பண்ண போறீங்க. சார், உங்கள் ஒய்ஃப் யார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். கிட்டத்தட்ட 15-20 வருஷமா தெரியும். அவங்களை ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களால்? இல்லை. அப்போ தெரியாத ஒரு ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆமாம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முடியாது இல்லை. அப்போ தெரிஞ்சதே முடியல. 2-5 கூடியவர் மறையும் பொழுது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. என் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தப்ப தான் வித்தியாசமாக ஈசல் சாப்பிட்லான்ட்டு ட்ரை பண்ணார். இவ்வளோ சொன்னாங்க வேணாயான்னு. உன்னால் வயிறு கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அவ்வளோதான். ஒரு 2 நாள் சார் கண்டினியூஸாக நான் ஸ்டாப். திடீர்னு கொண்டு போய் அப்பளோட சேர்த்துட்டேன். பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. தொடர்ந்து வயிறு பாதிக்கப்பட்டதால 2.5 லட்சம் செலவு பண்ணி கூட்டிருந்தேன் ஒரு ஈச்சல் தின்னதுக்கு. ஒன்னு யாரும் வேணும் ஈச்சல் திங்க சொன்னது. ஒரு வித்தியாசமாக முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு செட் ஆகுறது, ஒருத்தருக்கு செட் ஆகாது தெரியுமா? சில பேர் ஃபாரின் போய் ஜப்பான்ல போயிட்டு அங்க இருக்கிற எதையாவது பிடிச்சி திங்கிறது. நாமே நம்ம உடம்புக்கு எதிரி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்றவனுக்கே இந்த கதினா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஆள் தான், மறந்துருங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ 2-5 கூடியவர் 8ல் மறைகிறேன். குழந்தை பிராப்தி, IVF பண்ணுறேன், IUI பண்ணுறேன். இந்த வருஷம் வேண்டாம். பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதை பற்றி பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணுற தாய்மார்களை பார்த்துருக்கேன். அது இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, குரு பகவான் 11 பார்க்குறார். தொழில் தொடங்க போகிறீங்க. 2 பார்க்குறார். பண வரவு, ரன்னிங் மணி வரப்போகுது. 4 பார்க்குறார். 4ல் இருக்கிற குரு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். உங்களுடைய கேரக்டர், உங்கள் குணத்திலேயே பிரச்சனைங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ராகு உண்டாக்கும் பொழுது 4 குரு பார்த்து அது சரி பண்ணுவார். ஸோ வீடு மாடு மனையெல்லாம் சரி பண்ணுவார், நிறைய வாங்கி தருவார். விருச்சிகராசிக்காரர்கள் குரு பகவான் மறைவதால் ஜாகிரதையாக இருங்க. வயிறு, கிட்னி ஸ்டோனு, பெருங்குடல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் காலையில் எழுந்திரிச்சோமா, சுண்டல் சாப்பிட்டோமா, மத்தியானம் சாப்பிட்டோமா, கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டோமா, சாயந்தரம் 2 தோசை சாப்பிட்டோமான்னு வாழ்ந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்லை நான் வளைச்சி சாப்பிடுவேன்னா அதுக்குரிய விலையை கொடுத்துதாகணும். விருந்துகள் வேண்டாம், விழாக்கள் வேண்டாம். தவிருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.